இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நீர் நீர்ச்சியில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இன்று இவ்வாறு நேராக இன்று இந்தியா சென்னையிலிருந்து நாட்டுப்புற கலைஞர், அதாவது மண் இசை கலைஞரான குருநாதன் அவர்களுடன் அவருடைய குழுவினரும் இணைந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆம்னர்களே, இப்பொழுது தன்னுடைய ஊரில் கிராமத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம் திரு குருநாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்ல சுகமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறது. இந்த ஊர்ல நல்ல வடிவாக மரங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருந்து எங்களுக்கு ஒரு இசையொன்றை தரப்போறீங்க என்று பார்க்கிற பொழுது சந்தோஷமா இருக்கின்றது. சொல்லுங்களேன். ஆம் நேர்களே, குருநாதன் அவர்கள் நாட்டுப்புற கலைகளை அங்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் அது சார்ந்து பல படிப்புகளை, அதாவது சொல்வார்களே முதுமானி பட்டங்களை எல்லாம் பெற்று இப்பொழுது கலாநிதி பட்டத்துக்காக படித்துக் கொண்டிருக்கிறார். நினைத்துக் கொள்ளும். சொல்லுங்கள் குருநாதன், எப்பொழுது இந்த கலையோடு உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீங்க? நன்றி. ஒரு சின்ன தேடல். அந்த தேடலோட விளைவா தான் என்னோட கல்லூரி படிக்கும் காலத்துல இந்த கலைகளோட என்ன நான் இணைச்சு கொண்டேன். ஸோ பாத்தீங்கன்னா அந்த டைம் நான் படிச்ச கல்லூரிக்கு தான் அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த கல்லூரி வழியா தான் நான் உலகம் பூரா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு நான் தெரியுறேன் அப்படின்னா அது அந்த கல்லூரி தான். அந்த கல்லூரியும் உலக மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது பச்சையப்பன் கல்லூரி. பொதுவா பச்சையப்பன் கல்லூரினாவே எல்லாரும் மைண்ட்லயும் அடிதடி, வெட்டுக்குத்து, இந்த மாதிரியான விஷயங்கள், கலவரங்கள் பட்டுன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய. ஸோ அதே ஒரு சூழல்ல தான் நானும் அங்க சேர்ந்தேன். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் சந்திச்சதும் பார்த்ததும். பட் ஆனா அங்க ஒரு விஷயத்துல, ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கலை பயிற்சி மேற்கொண்ட ஒரு இடத்த போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான மாற்றம் இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஒரு 10th சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கோம். ஏதோ ஒரு சர்டிபிகேட் இதுல போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சேர்ந்த ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இன்னைக்கு பெரிய ஒரு விருட்சமா வளர்ந்து நிக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ எனது கல்லூரிக்கும், எனது கல்லூரி முன்னாள் மாணவர்கள், என்னோட தம்பிங்க, அவங்க எல்லாத்துக்குமே இதுல மூலியமா நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கலை ஆர்வம் இன்னும் மேலும் ஊண்டி வளர்றதுக்கு காரணமா இருந்த மண் இசை கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள். பொதுவா நான் அழைப்பது மண் இசை கலைஞர். ஏன்னா மண் இருக்கும் இடத்துல எல்லாம் கலைஞர்கள் இருக்காங்க. வானம் போன்றவர்கள் அவர்கள். அவங்க என்னோட இந்த ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருமே அந்த இளைய வயதுல இளையவர்கள் படிச்சுட்டு இதுக்கு வராங்க அப்படின்னு எங்களுக்கு வழி விட்டது, எங்களை ஊக்குவிச்சது, இதெல்லாம் தான் இந்த கலை மேல தீராத ஒரு காதல் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதோட விளைவா தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகள்லயும் ஈடுபட தோணுச்சு. இந்த கலை எப்படி உருவாச்சு, யாரு இது கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல. நம்ம அவசர தொழில்நுட்ப காலத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோம். இத பத்தின ஒரு சரியான வரலாறும் புரிதலும் சரியா மக்களுக்கு போய் சேர வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்துல உணர்ந்து முடிஞ்சு அததான் நாங்க தொடர்ந்து பணியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக. அருமையிலும் அருமை. அதாவது நீங்கள் இப்பொழுது சென்னையில் அல்லது எந்த இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த மாவட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள்? எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் ஐயா? நாங்க இப்ப பாத்தீங்கன்னா அகண்ட காவேரி ஓடக்கூடிய கரூர் மாவட்டம் குளித்தலை ஊர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்க கலைஞர்களும் ஒவ்வொரு ஊரை சார்ந்தவங்க தான். ஹரி அண்ட் ராகுல் அவங்க பாத்தீங்கன்னா இளையோர்கள். அவங்க 2 பேரும் அவங்க சென்னையில இருக்கக்கூடிய அரசு இசை பள்ளியில இசை மாணவர்களா வயலினும் மிருதங்கமும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தந்தை சிறப்பு மிக்கவர். என்ன விஷயத்துல சிறப்பு மிக்கவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 45 ஆண்டு காலத்திற்கு மேலாக மண்ணிசை கருவிகள், துடும்பு, பறை, மொடாமேளம், இன்னும் பல்வகையான இசை கருவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் பங்கை வகிக்கிறார். அவர் பேர் சுப்பிரமணி. அவர் கலைக்காகவும் இசைக்கருவிகளுக்காகவும் நிறைய அவரோட ஆராய்ச்சி முறைகளை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் தான் முன்னிறுத்தி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு புது புது வடிவங்களை இசைக்கருவி மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட பசங்களையும் இன்னைக்கு கூப்பிட்டு இணைஞ்சு செய்யறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ட் எங்களுக்கு கூட இன்னொருத்தவங்களும் சக்தியான சதீஷ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இங்க நச்சலூர் புரசம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பறை இசை கலைஞர், குரல் இசை கலைஞர். அதனால அவரையும் இணைச்சு கொண்டு நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், இருகை ஓசை அப்படிங்கிற மாதிரி. நாங்க என்னதான் பயிற்று கலைஞர்களாக வந்தாலும் மரபு கலைஞர்களை என்னைக்கும் மறக்க கூடாது. ஆணி வேர்ல இருந்து அவங்களையும் எடுத்துக்கணும். அதே நேரத்துல இந்த வரலாற்றை அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டு
ஒரு பறையை பத்தியோ துடும்பை பத்தியோ நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைச்சா அது எல்லா இடத்துலயும் ஆராய்ஞ்சு ஒப்புதல் பெற்று அந்த ஒப்புதலோட நம்ம பயணிக்கும் போது இது இருக்க ஓசையா பல இடங்கள் போய் சேருது. அது வடிவங்கள் மாறுது, வளர்ச்சி அடையுது. அதுக்காக தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி மணிசை கலைஞர்களோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். நிச்சயமா. அருமையிலும் அருமை. நேயர்களுக்காக உங்களுடைய குழுவோடு இணைந்து உங்களுடைய இசையுடைய தாரங்களை கேட்டு பார்ப்போம். அதாவது அ சென்னை மனம் எப்படி கமழப் போகின்றது? ஆஸ்திரேலியா, சிட்னி முழுக்க அல்லது உலகம் பூரா கேட்குதுன்னு கேட்டு பார்ப்போம். பறை இசையோடு உங்களுடைய குழுவினரோடு இணைந்து ஒரு இசையை தாரங்களை கேட்டு பார்ப்போம். கண்டிப்பா. இது ஏடிபிசி நேயர்களும் சேர்ந்து இதுல பங்கு பெறலாம். எங்க வேணா இருந்து உலக மக்கள் கேட்கலாம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப நான் தொடக்கத்துல இந்த இசைக்கருவியில ஒரு விஷயம் வாசிப்பேன். அத நீங்க கைத்தட்டலாம், திரும்பவும் தட்டலாம். ஸோ அந்த கைத்தட்டலோட தொடர்ச்சியா இசையா மாறி நம்ம இந்த இசைய துடும்பு இசை. இந்த துடும்பு இசையை உங்களுக்காக நாங்க வழங்க இருக்கிறோம். செய்யலாங்களா? நிச்சயம். தாருங்கள், தாருங்கள். சென்னையில் கூட திண்டுக்கல் மாவட்டம் அல்லது மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். ஆரம்பியுங்கள் ஐயா. உங்களுடைய விளையாட்டை ஆரம்பிக்கலாம். நீங்க கை தட்டலாம். ஆமா. அருமையிலும் அருமை, அருமையிலும் அருமை. அதாவது எங்கோ ஒரு மூலையிலிருந்து நீங்கள் வாசிப்பது உலகம் பூராவே போயிருக்கிறது. இதே வேளையில் ஒரு பாடலோடு பாடி அடிப்பதாக சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய குழுவில் இருந்து ஒருவர் பாட இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். என்ன பாடல்? அதை பத்தியும் சொல்லி பாடச் சொல்லுங்கள் அனைவரை. பாட சொல்லிடலாங்களா இப்பவே? ஆமா, ஆமா. பாடச் சொல்லுங்க. பாக்கட்டும். அது என்ன பாடல்? எப்படியான பாடல்? வாருங்கள் ஐயா, பாருங்கள். உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் ஐயா. வணக்கம். என் பேர் சக்திவேலுங்க சார். சக்திவேல். சொல்லுங்க, பாடுங்க. என்ன பாடல் பாடப் போறீர்கள்? இது கிராமிய பாடலுங்க சார். கிராமிய பாடல் ஒண்ணு. பாடுங்க. தந்தானனானானானா தந்தானனானானானா வந்தே நின்னா வாரே நின்னாளா அவ வரலைன்னா நான் வந்த வழி ஒரே நின்னாளா உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அத
கண்ணுறங்கு நேரமெல்லாம் கண்மணிய உங்கனவா கட்டி அணைக்கிறண்டு தலகனைய ஒன்னவா கண்ணுறங்க நேரமெல்லாம் கண்மணிய உங்கனவா கட்டி அணைக்கிறண்டு தலகனைய ஒன்னவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன் தாய்மடிய தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி மனநப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஒஞ்சிருப்பு ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி மனநப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஒஞ்சிருப்பு நீ இருந்தா போதுமடி நான் நித்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்க வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற நீ இருந்தா போதுமடி நித்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்க வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். அருமையிலும் அருமை. இந்த பக்கத்தில் உள்ளவரை வர சொல்லுங்களேன். அவரை முகம் தெரியவில்லை. கொஞ்சம் தள்ளிவாங்க கேமராக்கு. பக்கத்தில் உள்ளவர் அவரும் ஒரு அருமையா வாசித்திருந்தார். பாராட்டுக்கள் உங்களுக்கு அனைவருக்கும். நன்றிகள் ஐயா. நன்றி, வணக்கம். நாங்கள் மீண்டும் இணைத்திருக்கிறோம். குரு நல்லொரு குழுவை வைத்திருக்கிறீர்கள் ஐயா. உங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கின்றது. கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக இந்த மன்னிசியோடு, அதாவது பச்சையப்பன் கல்லூரியில் படித்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம்? இல்ல, இது 22வது வருடம் எனக்கு. 22வது வருடம். ஆஹா, நல்ல விஷயம். இப்ப எனக்கு சொல்லுங்க, நடந்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கான அங்கீகாரம் இந்தியாவில் கிடைக்குதா, அல்லது நீங்கள் தான் தேடி சென்று இதை மோட்டிவேட் பண்ணணும் அல்லது ஊக்கப்படுத்தணுமா, அல்லது மக்கள் இதை விரும்புகிறார்களா, அல்லது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்களேன். 2 விதமாவும் சொல்லலாம். இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் இருக்கு. அதே நேரத்துல வந்து மிகப்பெரிய இத பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசை கலை என்பது எல்லா உலகத்திலயும் ஒன்றானதுதான். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லா மாதங்கள்லயும் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இல்லை. ஓகேங்களா? சோ நம்ம கலையை நம்ம தான் போற்றி வளர்க்கணும், நம்ம குழந்தைய நம்ம தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலையை பத்தின புரிதல் வரணும். உதாரணத்துக்கு பறை என்றால் அறிவித்தல், சொல்லுதல் அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா? தாளம் தப்பாமல் ஆடும் ஆட்டம் தப்பாட்டம். எல்லா ஆட்டமும் தாளம் தப்பாம தான் ஆடணும். அது ஏன் பறை சொல்றோம் அப்படின்னா, ஒரு இசைக்கருவை இசைத்து கொண்டே ஆடுபவரும் ஆடுபவரே இசைப்பவரும் ஒரே இது இருக்கக்கூடிய ஒரு காரணி தான். அது முதன்மையா நம்ம அந்த கலையை வந்து நம்ம பார்க்கப்படுது. உலகத்துல வேற எந்த மண்ணிசை கலைகளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் பறை இசையில நம்ம அதை பார்க்கிறோம். இந்த பறை அப்படின்ற போது எல்லாத்துக்கும் என்ன தோணுது அப்படின்னா, அது ஒரு சாவு மேளம், இறப்புக்காக வாசிக்கப்படுறது அப்படின்ற ஒரு ஐயத்திலேயே வந்து குறிப்பா எல்லா மாவட்டங்களும் சொல்ல முடியாது. மதுரையில எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஆனா பல மாவட்டங்கள்ல அப்படி ஒரு கருத்து இருக்கு. அது அப்படி கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்வியல்ல அத்தனைத்துக்குமே பறை இசை தனித்துவமா ஒவ்வொரு இசை இருக்கு. பிறப்புக்கு ஒண்ணு இருக்கு, வயது பூப்படையறதுக்கு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இருக்கு, வளகாப்புக்கு இருக்கு, ஒவ்வொரு பருவத்திலயும் இருக்கு. ஏன் சாவுலையும் வாசிச்சாங்க, இறப்புலையும் ஏன் வாசிச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல மருத்துவ வசதிகள் கிடையாது. சோ இந்த இசையை வாசிக்கும் போது ஒரு மனிதன் அசைவின்றி, தன்னோட நரம்பு அசைவின்றி எழுந்து வராம இருந்தா அவனோட மரணமும் உறுதி செய்யப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் அது இறப்புலையும் அந்த காலத்துல வாசிக்கப்பட்டு. இந்த மாதிரி பல விழிப்புணர்வுகள் தேவை. ஒவ்வொரு கலைகளிலுமே அந்த மாதிரியான விடயங்கள் நிறைய இருக்கு.
ஒரு ம். ஒரு வார்த்தைக்குமே நம்ம தமிழ் மொழியோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் தான். இப்போ உதாரணத்துக்கு நிச்சயமா. துடும்பு அப்படின்னு வரோம்னா அந்த இசையோட சொல்லுதான் மொழியா மாறுது. இங்க மொழி ஆஹா. தோன்றதுக்கு முன்னாடியே இசை தோன்றிடுச்சு. இசை தோன்றி இப்போ நம்ம விட்டது. ஆமாம். துடும்பு அப்படின்னு சொல்றோம்னா அதோட தனித்துவமான இசை வந்து பாத்தீங்கன்னா துடும் தும் தும் துடும் துடும்னு அது ஃப்ளேம்ஸ்னு வந்து ஆங்கிலத்துல வெஸ்டர்ன்ல சொல்லுவாங்க ட்ரம்ஸ் பேட்டர்ன்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் சவுண்ட்ல வந்து ஆரம்பிக்கக்கூடிய இசையில தான் துடும்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. கரகமுக்கு ஒரு பொருள் இருக்கு. காரகம் ம். கருமையான மேகம், அகம்னா நிலம்னு ஒரு பொருள் இருக்கு. ஸோ நமக்கு மழை ம். தரக்கூடிய மேகத்துக்கும் உணவு தரக்கூடிய நிலத்துக்கும் நன்றி சொல்லி ஆடக்கூடிய ஆட்டம் தான் கரகாட்டம். ஸோ கரகாட்டம். காரகம். ஆமா. அதுக்கு இன்னும் என்ன சான்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மண் கலையத்துல நம்ம வந்து நெல்லோ அரிசியோ இல்ல மண்ணோ தான் பயன்படுத்துறோம். அது பூ வடிவமா கூம்பாச்சியா இருக்க இடம் பாத்தீங்கன்னா வானத்தை தான் நோக்கி இருக்கு. இந்த மாதிரி ம். நம்மளோட ஒவ்வொரு கலையும் நம்மளோட வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. ஸோ இப்போ வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு கொண்டு வந்த சில திட்டங்கள். ம். அரசு பள்ளியில இதுக்கான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை சங்கமம், நெய்தல் கலை விழா இந்த மாதிரியான பெரிய கலை விழாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ம். மாதிரியான விஷயங்கள் வளர்ச்சி பாதையாகவும் பார்க்கப்படுது. நிறைய மக்கள்கிட்ட சென்றடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ம்ஹ்ம். நல்ல விஷயம். இப்ப துடும்பாட்டம்ன்றது எங்க வாசிக்கப்படுறது? பறையோட இருந்த ஒரு பங்கமா? அல்லது துடும்பாட்டத்த பற்றி சொல்லுங்க நேயர்களுக்காக. துடும்பாட்டம் என்பது சில மக்களுக்கு தெரியாம இருக்கு. ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது. பறை என்ற ஒரு இசை இருக்கிறதுன்னு தெரிகிறது. துடும்பாட்டம். அது அது ஒரு கருவியா? அல்லது ஒரு இசையா? என்னது? துடும்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பொதுவா நதிக்கரையோரம் நாகரிகம் வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ம். அதே மாதிரிதான் காவேரி கரையோரமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது வந்து தோற்றி வச்சுச்சு அப்படின்னு சில ம். வரலாறுகளும் குறிப்பிடுது. அதுக்கு ம். கொஞ்ச காலம் முன்னாடி பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் அண்ணன்மார் கதையில வரக்கூடிய சாம்புகன் அப்படிங்கிற ஒரு படை தளபதி நண்பரும் கூட அவர் வந்து ம். துடும்பு வாசிச்சதா சொல்லி காரமடையில இருக்கக்கூடிய சாமிநாதன் துடும்பாட்ட கலைஞர் தலைமுறையா அவங்களோட குலசாமியா சொல்றாங்க. அவங்க ஆனா ம். இருக்கிறது மேட்டுப்பாளையம். ஆனா இந்த ம். குலசாமியா இருக்கிறது பாத்தீங்கன்னா காவேரி கரையோரத்துல இருந்து ஒரு 24 கிலோமீட்டர்ல வீரப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் ம். அவங்களோட போர் நடந்தது. அந்த அண்ணன்மார் கதை நடந்த இடம். இருக்கு. சோ இப்படி ஒரு வரலாறும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற குழந்தைங்க வந்து துடும்பு இசைக்கருவி இந்த குளுத்தலை இந்த கீழ்ப்பகுதி தஞ்சாவூர் இந்த பகுதிகள் எல்லாம் துடும்பு இசைக்கருவியை பார்த்தது கிடையாது. ஆனா ம். குழந்தைகள் இந்த தேர் திருவிழா மாதிரிலாம் விளையாடுவாங்க இல்லையா? அந்த ஆமா. மாதிரி விளையாடும் போது ஒரு பக்கெட்டை வச்சுட்டோ இல்லைன்னா வேற ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டோ அடிக்கும் போது இந்த துடும்போட உடல் மொழி தெரியுது. இப்போ நாங்க கேமரா ஃப்ரேம்காக நாங்க சின்னதா வாசிச்சோம். ஆனா இது ம். விசாலமா உடல் மொழியோட சேர்ந்து உடல் மொழியால நம்ம ஒருத்தர் பேசிக்கொள்ற மாதிரி இதை வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி தான். ஸோ இதோட இருக்குது. வரலாறு அங்க தான் தொடங்குச்சு. அதுக்கு என்ன இது சான்றுன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பேத்துக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் தெரியாது. ஸோ ஆஹா. இது வந்து மரக்காப்படி நெல் அளந்து போடக்கூடிய ஆமா, மரக்காப்படி. ஆமா, நீங்க அது பாத்தீங்கன்னா இதுவும் ஆமா. இந்த உருட்டோட வடிவம் பாத்தீங்கன்னா அந்த மரக்காப்படி மாதிரியே இருக்கும். ம். ஆமாம். தெரியுதுங்களா? சோ இது வந்து ம். இதுக்கு ம். பேர் வந்து உருட்டு. இது உருட்டி நம்ம கை விரல்களை குச்சியில உருட்டி வாசிக்கிறனால உருட்டு, சின்ன கொம்பா, சின்ன நகரி, நகரா அப்படிங்கிற பேர்லாம் அதுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. இன்னமும் குளுத்தலை போன்ற மாவட்டங்கள்ல தேவராட்ட நிகழ்வுக்கு இந்த மாதிரியான இசைக்கருவி சல்லி சட்டி, அதாவது இதுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மணி ஓசையை வச்சு அதனோட எதிரொலிப்பு எவ்வளவு அறிவு தொழில்நுட்பமோட நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று. இந்த மாதிரியான நிச்சயம். ட்ரம்ஸை வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி உருட்டு வந்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ம். இது வந்து காலப்போக்குல நம்ம மெட்டல்ல செஞ்சது. ஆனா இதுக்கு ம்ஹ்ம். முன்னாடி இருக்கும் இல்லையா? சோ மரம், மண், ஆமா. அது மாதிரி இந்த கலையம் வந்து இது வந்து மண். ஆஹா. இது வந்து ம். மண்ணால செய்யப்பட்ட உருட்டு. ம்ஹ்ம். சோ இது வந்து எல்லா இடங்களிலும் போக்குவரத்து அப்போ சிரமமா இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இப்போ மெட்டல்ல வந்து மெட்டல்ல மாறினதுக்கான செய்யறது. காரணம். சோ இதோட காரணம். வளர்ச்சி தான் இது. கிடுமுட்டி, கிடுகொட்டி அப்படிங்கலாம் சங்க இலக்கியங்கள்ல இதோட பேர்லாம் வேற வேற வடிவத்துல சொல்லப்படுது. அப்படி ம்ஹ்ம். சொல்லும் போது இதோட வடிவம் பரிணாமம் தான் இந்த மண் இதுல தொடங்கி இன்னைக்கு செண்டா மேளமா கொஞ்சம் உயரமா வந்திருக்கு இல்லைங்களா? அது கிடுகொட்டியோட ஆமா, ஆமா. பெரிய ஒரு முறையா நம்ம பார்க்கப்படுது. நிச்சயமா. அருமையிலும் அருமை. அதாவது உங்களுடைய அந்த பட்டறிவு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்வார்களே, அந்த உங்களுடைய கற்பித்தலுடான அந்த அறிவு பேசுவதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அது சம்பந்தமாக நீங்களும் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றபடியால் உங்களுடைய கலாநிதி பட்டத்துக்கு நேயர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் இணைத்துக் கொள்வோம். நேயர்களே உலகத்தின் எந்த மூலையிலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது
பிரதி திங்கட்கிழமைகள் சிட்னி நேரம் இரவு 9:30 ஏடிபிசியுடைய வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு ஏடிபிசியுடைய ஆப்பினூடாகவும் சமகாலத்தில் எடுத்து வரப்படும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்ப சரி, இப்ப இவ்வளவெல்லாம் செய்கிறோம் நாங்கள். இப்ப நீங்கள் திரைப்படத்தோடு உங்களை ஈடுபடுத்திய ஏதாவது அனுபவம் இருக்கிறதா? ஏதாவது திரைப்படத்தில் மண் இசை எழுத நாட்டுப்புற கலைஞர்கள் சம்பந்தமாக உங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறீர்களா? கண்டிப்பா அது இருக்கு. போன கேள்வியோட ஒரு தொடர்ச்சி மட்டும் விட்டுட்டேன். சொல்லுங்க. அது என்னன்னா, இப்ப இந்த கலை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இந்த மாவட்டங்கள்ல தான் இது இருக்கு. உதாரணத்துக்கு நான் தொடங்கும்போது தஞ்சை இந்த மாதிரி பகுதியில தொடங்குச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு வறட்சி அப்போ மக்கள் வந்து மேட்டு நிலங்களை நோக்கி நகரும் போது இந்த கலை வடிவங்கள் அங்கேயே தங்கிடுச்சு. ஸோ கலை வடிவங்கள் இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர், ஈரோடு. இந்த சினிமா துறை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி விகிதத்துல அதுவும் ஒரு பெரிய பங்கு ஆற்றி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு துடும்பாட்ட கலை வந்து பல பேத்துக்கு தெரியாம இருந்துச்சு. ஒரு சமீபத்துல வெளியான 2 படங்கள்ல நிறைய பேத்துக்கு இந்த இசைக்கருவியோட பேர் தெரியலனாலும், இந்த படத்துல நான் இதை பார்த்திருக்கேன், இந்த படத்துல இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அது ஒரு படம் பாத்தீங்கன்னா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லி லாரன்ஸ், எஸ்.ஜே. சூர்யா அவர்களா நடிச்சிருப்பாங்க. அதோட இறுதி கட்ட காட்சியை வந்து இந்த இசைக்கருவியோட தான் அவங்களோட உயிர் போகும் அப்படிங்கிற மாதிரி, இந்த இசையை வாட்சி தான் அவங்க உயிரை விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்குனரும் அந்த சிந்தனைக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்படி ஒரு கலை வடிவத்தை நம்ம கொடுக்கணும். அந்த மக்களோட வேலை பார்த்ததை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை வந்து பயிற்சி விட்டோம் இதுக்காக. என்ன மாதிரியான பயிற்சினா, தொடக்கத்துல அடிக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஊர்ல அருள் வந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அருள் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி முடிச்சோன்னா திருப்பி அருள் வந்த மாதிரி நடிக்கணும் அவங்க. நடிக்கணுமா? ஸோ இது ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது, எங்களுக்கு சேலஞ்சா இருந்தது. அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சு கடைசியா இதை திரையில பார்க்கும்போது, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்லாம் லட்சமான துடும்பு மக்கள் இருக்காங்க, இசைக்கருவி வாசிக்கிறவங்க இருக்காங்க. அத்தனை பேரையும் தன்னோட முன்னோர்களா அவங்கள பார்த்தாங்க. அந்த இறப்பு எத்தனையோ நல்ல கலைஞர்கள் ஊருக்குள்ளேயே நல்ல சிறந்த முறையில வாசிச்சுட்டு ஊருக்குள்ளேயே இறந்தவங்க எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தினது அந்த இறுதிக்கட்ட காட்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கொடுத்தது பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் திரைப்படங்கள்ல வந்து கிடைச்ச ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 இசைக்கலைஞர்களை வந்து ஹைதராபாத்துக்கு அழைத்து வந்து போய் அங்க வந்து இறுதிக்கட்ட மணிமூடு நடக்கும்போது ஒரு 300 பேரை கொண்ட குழுவை வந்து வாசிக்க வச்சாங்க. அன்னைக்கு என்னைக்குமே ரொம்ப புனைக்காத மணிரத்னம் சார் வந்து ஒரு மூமெண்டே ஆடுன இந்த இசை சத்தத்தை கேட்டு. நீங்க இப்போ வாசிச்சது 3 பேர் தான் வாசிச்சோம். இது 300 பேரா இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு இதிகாச படம் எடுக்கிறேன், ஒரு நாவலை தள்ளி ஒரு பெரிய ஒரு காப்பியத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவரோட துணை இயக்குனர்கிட்ட வந்து அதை பத்தி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிகழ்வு தொடக்கத்திலையும் பொன்னியின் செல்வனுக்கு நடந்தக்கூடிய பாடல் வெளியீட்டு விழா, மற்ற வெளியீட்டு விழாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வெளியீட்டு விழாக்கள் நடந்துச்சு. அந்த 5 வெளியீட்டு விழாக்களையும் துடும்பு இசையை வந்து முதன்மையா வச்சு தொடங்கினாரு. அதுக்காக அந்த இயக்குனருக்கும் நன்றி தெரிவிச்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் வரப்போற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் 3 அப்படிங்கிற இந்தியன் 3 3வது பாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஆய்வுகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அந்த கலைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அது சம்பந்தமான ஆய்வுகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னும் பல வகையான திரைப்படங்கள்ல மேற்கொண்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். பொதுவா நாங்க இதை வந்து கத்துக்கிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிப்பு பயிற்சிக்கு தான் நாங்க கல்லூரியில கத்துக்கிட்டது. ஸோ அந்த நாடகத்துக்காக கத்துக்க போய் தான் இந்த இசைக்கருவி வந்து நான் முத அறிமுகமாகுது. இந்த இசைக்கருவி அதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினது வந்து பாத்தீங்கன்னா, சாமிநாதன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அவங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கூத்துப்பற்றை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சினிமா நடிகர்கள் அங்க இருந்து தான் உருவாகி வந்தாங்க. அவங்க வந்து 1996கள்ல காரமடையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா, அதாவது அந்த திருவிழா வந்து மக்கள் வாய்ப்பு கிடைச்சா போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இசையோட சத்தம் ஒரு 8 கிலோமீட்டர் கேட்கும். கிட்டத்தட்ட அவ்வளோ கலைஞர்கள் வருவாங்க. ஒரு 5000ல இருந்து 10,000 கலைஞர்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அது. ஸோ ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த துடும்பு இசை வந்து கேட்கும். அந்த திருவிழால இருந்து அவங்க கூத்துப்பற்றையில நான் முத்துசாமி ஐயா கூட்டிட்டு போய், நடிகர்களுக்கு இதோட உடல் மொழி வித்தியாசமா இருக்கு, ஸோ நடிகர்களுக்கு உடல் மொழி பயிற்சி தேவை அப்படின்னு இதை கத்துக்கிட்டு வந்த முதல் தலைமுறையினர் தான் பசுபதி ஐயா,
குரு சோமசுந்தரம் ஐயா, ஜெயராவ், இந்த மாதிரியான பல கலைஞர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த விமல், வித்தார்த் இவங்களும் எல்லாருமே இந்த துடும்பு இசையை ஏதோ ஒரு அளவுக்கு தொட்டுட்டாச்சு நடிகர்கள் ஆகிறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருந்துச்சு. அதே தான் இப்ப நாங்களும் திரைப்படங்கள்ல வரும்போது இதை ஒரு பயிற்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா. இப்ப திரைப்படங்கள்ல நீங்கள் ஒரு இயக்குனரா இந்த இசை இயக்குனராக உங்களோட பங்களிப்பை செய்திருக்கிறீங்களா? அல்லது நீங்களும் வாசிக்கிறீங்களா? என்ன பங்களிப்பு உங்களுடைய? இசை கலைஞரா நாங்க பங்களிச்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படத்துக்கும், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பின்னணி இசையில வந்து துடும்பு இசை வந்து வாசிக்கப்பட்டிருக்கு. போர் முரசு மாதிரியான விஷயங்களுக்கும், ஏதாவது ஒரு அதிரடியான இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவோ துடும்பு இசை வாசிக்கப்பட்டிருக்கு. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல எல்லாம் பின்னணியில முழுமையா வந்து இந்த இசையோட தாய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மண்ணிசை கலைக்கும் தனித்தனியான தாய் சொல் இருக்கு. சோ அந்த தாய் சொல் வந்து அப்படியே பயன்படுத்தப்பட்டது வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல வந்து பயன்படுத்தப்பட்டது. எங்களுக்கு கேட்கும்போது அது இன்னும் உணர்வுபூர்வமா இருந்தது. நிச்சயமா, நிச்சயமா. இப்ப நீங்க இது சம்பந்தம் சினிமா துறை விஷயமா 2 விஷயம் சொல்லணும்னு நான் கடமைப்படுறேன் இந்த விஷயத்துல. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம இத வந்து சந்திச்சிட மாட்டோமா, அப்படி பாத்திர மாட்டோமா, இவங்கள நம்ம தூரத்துல பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சு நாங்க பரம்பரையா எங்களுக்கு அப்போ வந்து ஒரு இசை சார்ந்த பள்ளிக்கு போய் படிக்கவோ இல்லைன்னா கட்டணம் செலுத்தவோ எங்களுக்குலாம் அப்போ வசதி இல்லாத போது இந்த கலையை தான் நாங்கள் கத்துக்கிட்டோம். முழுமையா கத்துக்கிட்டோம், உண்மையா இருந்தோம். அந்த உண்மை எங்களை கொண்டு போய் பல இடங்கள்ல நிக்க வச்சுது. அப்படி பாத்தீங்கன்னா 2011 அந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சார் ஸ்டூடியோல ஒரு நாள் போய் நின்னோம். பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு பின்னணி இசைக்காக போய் நின்னோம். அதெல்லாம் வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத தருணம். தூக்கமே வரல. நம்ம போறோமா, இளையராஜா சார் ஸ்டூடியோக்குள்ள நம்ம போறோமா, அவர் நம்மள பாப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கோல்டன் குளோப் அவார்டு வாங்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து ஏஆர் ரஹ்மான் சார் வெளியில வரும்போது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த வரவேற்புல அவ்வளோ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க. ஆனா ஏஆர் ரஹ்மான் சார் வேற ஒரு கேட் வழியா வெளில வந்தாரு. அந்த புன்முக சிரிப்போட நேரா எங்களை பார்த்து வந்தாரு. வேற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சொன்னோன்னா அந்த வெள்ளம் போல மாறினது. அவர் அந்த இசையை ஒரு நிமிஷம் ரசிச்சது. திருப்பியும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு பின்னணியில பார்த்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு இசைக்கலைஞர்களையும் சந்திக்கும் போதும் ஒரு புதுவிதமான குழந்தை பெறுற உணர்வு மாதிரி எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வளர்ச்சி. நிச்சயமா, நிச்சயமா. நல்ல ஒரு விடயம். அதாவது இப்படியான கலைகளை கொண்டு செல்வதற்கு உங்களை போன்றவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய விடயம் குரு. அதாவது அருகி கொண்டு வருகின்ற கலை அல்லது இது எடுப்பான், நீங்க சொன்ன மாதிரி சாவு வீட்லான் வாசிப்பாங்கன்னு ஒரு கருத்து, எல்லாத்தையும் முறியடித்து கொண்டு வரது இலகுவான காரியம் இல்லை. நல்ல ஒரு விடயம். அதாவது நான் என்னுடைய கேள்வி என்னடா என்றால், இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப பள்ளிகள்ல, கல்லூரியில பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி. இதனுடைய வளர்ச்சி விதம் அதிகரிக்கின்றதா? அல்லது நீங்கள் ஆக்களுக்கு சொல்லித்தான் அல்லது கற்பிக்க வேண்டுமா? அல்லது எப்படி இருக்குது? பசங்க தாங்களாவே வந்து இணைஞ்சு கொள்றாங்களா பள்ளியில? அரசு பள்ளிகள்ல வந்து அரசாங்கமே ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதர பள்ளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் சொல்லிதான் இதெல்லாம் புரிய வச்சு கத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இருக்குது. ஆனா அது ஒரு மாற்றுப்பாதையை நோக்கியும் செல்லுது. அதே நேரத்துல வீழ்ச்சியாவும் இருக்கு. 2மே இருக்கு சமகாலத்துல. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொரு கலைஞர்களுக்குமே 6 மாசம் தான் வேலை இருக்கும். 6 மாசம் கண்டிப்பா வேலை இருக்காது. சோ அந்த 6 மாசமும் அந்த மறு 6 மாசத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்ம திருப்பி இருப்போம். இந்த கலையை கத்துக்கிட்டவங்களால இந்த கலையை விட்டு வெளியில போக முடியாது. நம்ம கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு வந்துடும். பொறுப்பு வந்தா நம்மளோட பலத்தை வந்து சரியா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட நம்ம இதை அணுகுறோம். மாணவர்களோட சொல்லலாம். நம்மளோட ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கூட ஒரு காரணமா சொல்லலாம். அதன் பின் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம உலக மக்கள் நிறைய பேர் முன்னாடி எல்லாம் வந்து கலைக்குழுவை இங்க இருந்து கூட்டிட்டு போய் நிகழ்த்துவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து கலைக்குழுக்கள் உருவாயிருக்காங்க. பறை வாசிக்கிறாங்க, சிலம்பம் வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி கலைகள் வந்து எல்லா நாடுகள்லயும் பரவலா போற்றப்படுது, கற்பிக்கப்படுது, கத்துக்கிறாங்க. நம்ம இந்தியால இருக்க சூழ்நிலை வெளிநாடுகள்ல கிடையாது. நேரம் கால்ல சக்கரம் கட்டி தான் ஓடணும். அவ்வளோ இடங்கள்லயும் பொறுமையா நம்மளோட வேர் என்ன, நம்மளோட வரலாறு என்ன அப்படின்னு நின்னு தெரிஞ்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டுறாங்க. இப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமாவும் வரவேற்பாவும் இருக்கு. என்னோட கோரிக்கை அந்த மாதிரியான விஷயத்துல ஒன்னே ஒண்ணுதான். எப்பயுமே உயிரோட்டமான விஷயங்களுக்கு உயிரோட்டமான கலைஞர்கள் இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அந்த கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நல்குங்க. கூட உங்களுக்கான அறிவியல் ஆற்றல்களுக்காக தொடர்பு கொள்றதுக்காக
பல பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு இதை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய புத்தகங்கள், நிறைய விடயங்களை வச்சிருக்காங்க. ஸோ இருக்கை ஓசையா வரலாறும் தெரிந்து கொள்ளுங்கள், அதே மாதிரி நடைமுறையா இதை எப்படி வாசிக்கணும்னு உயிரோட்டமான கலைஞர்கள்ட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் ஒரு கோரிக்கையா சொல்லிக்கிறேங்க. நிச்சயமா. இப்ப நீங்கள் இதுல இந்த கலையில ஒரு பிஹெச்டி அதாவது டாக்டரேட் பண்ணுவதற்காக படிச்சு கொண்டிருக்கிறீங்க. இது முடிச்ச பிறகு என்ன செய்வதாக உத்தேசம்? இப்ப ஏற்கனவே ஒரு தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய என்ன சொல்ல ஒரு கல்லூரி மாரி நடத்தி வருவதாக அறிகின்றோம். என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க? நீங்க ஒரு கலாநிதி பட்டம் எடுத்த பிறகு என்ன செய்ய போறீர்கள்? அடுத்த திட்டம் என்ன இருக்குது உங்கள்ட்ட? குறிப்பா இப்ப தமிழ்நாட்டிலே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 கலைகள் வந்து அழிவு நிலையில. ஒண்ணு வந்து ஜிம்ப்ளா மேளம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி போன்ற பகுதிகளில் வாசிக்கக்கூடிய ஒரு மேளம். அது எருதுகட்டு மேளம்னு சொல்லுவாங்க, பெருநாளி கொட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு நவீனத்துவமும் புகுத்த முடியாத ஒரு கலையாக அந்த கலைஞர்கள் அதை பாதுகாத்து வராங்க. அந்த பழமையோட இசையோட வராங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு 25ல இருந்து 30 வருஷத்துக்குள்ள அழிஞ்சிடுவாங்க. ஏன்னா இளையோர்கள் யாருமே அதை கத்துக்க வரல. அதே மாதிரி இங்க பக்கத்து திருப்பூர் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த கம்பத்தாட்டத்துக்கு ஆடக்கூடிய மொடா மேளங்கள், இப்ப அந்த மண் கலையத்தினால செய்யப்பட்ட பொருள் எல்லாம் மாறிக்கிட்டு வருது இல்லைங்களா? நிறைய நெகிழி பயன்படுத்தப்படுது. இசை சத்தம் தான் கேட்குதே தவிர்த்து இசையா வந்து ரசிப்பு தன்மை குறைஞ்சு கொண்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக இசைக்கருவிகள் ஆராய்ச்சிகள் இருக்கு. இப்போ சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி 40 வருஷமா அவர் வந்து ஒரே வடிவத்தை செய்யல. காலத்துக்கு ஏத்த மாதிரி தோல் கருவியில குறிப்பா நெகிழி இல்லாம தோல்ல எவ்வளவு சவுண்ட நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு பல ஆராய்ச்சிகளை வந்து அவர் செஞ்சிருக்காரு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு சுப்பிரமணிய அவர்களோட 2 மகன்களும் இங்க வந்து தங்கமா நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு உண்மையான உழைப்பு, ஒரு சின்ன கிராமம் கொடுமுடியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு முத்தூருங்கிற ஒரு சின்ன கிராமம், நேரத்துக்கு தான் பஸ்ஸே போகும். அவரோட இசைக்கருவிக்கு ஆனா உலகம் பூரா இன்னைக்கு வந்து போயிருக்கு. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி இசைக்கருவியை மேம்படுத்துதலும் இந்த ஜிம்லா மேளம் அப்புறம் இந்த மொடா மேளம் இந்த மாதிரியான இசைக்கருவிகளுக்கும் பல மண்ணிசை கலைகளுக்கு இருக்கக்கூடிய இசைக்கருவிகளுக்கும் அடவுகளுக்கும் தாளக்கட்டுகள் நாளைக்கு இது வரலாறா நம்ம மாறுறதுக்கு தேவை ரிட்டன் நோட்ஸ் வேணும். நமக்கு இது என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு இசை குறிப்புகளா வந்து உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட முனைவர் பட்டம் முடிஞ்ச பிறகு நான் செய்ய இருக்க பெரிய நிச்சயமா. அருமையிலும் அருமை. நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கலைகளை போற்றுங்க. கலைஞரை ஒரு மனிதர்கள் தான், அவங்களையும் சமமா நடத்தி மதிங்க. கலைகளோட உங்களோட நிகழ்வுகளை கொண்டாடி சந்தோஷமா இருங்க. அது என்னைக்கும் வீண் போகாது. வாய்ப்புகள் கலைஞர்களுக்கு நிறைய கொடுங்க. அதுதான் நான் கேட்டுக்க விரும்புறேன். நிறைய கலைஞர்கள் வந்து இந்த கலையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காட்டாற்று வெள்ளத்துல இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கை கொடுத்து நீங்க தூக்கி விட்டீங்க அப்படின்னா அவங்க மேலும் மேலும் இந்த கலைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கறதுதான் நான் வந்து கோரிக்கையா தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக குரு, இவ்வளவு நேரமும் குறிப்பாக உங்களுடைய பலத்த வேலைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு நீங்களும் உங்களுடைய குழுவினரும் இதில் இணைந்து கொண்டு இந்த துடும்பாட்டம், பறை இசை, அதோடு இந்த மண்ணிசை கலைகள் சம்பந்தமாக நிகழ்வோடு பயந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கலைப்பயணம் மேலும் வளர வேண்டும், இன்னும் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும், உங்களுடைய நட்புகள் இதையெல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய பாராட்டுகளையும் உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. நான் கடைசியா ஒரே ஒரு நன்றியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மண்ணிசை கலைஞர்கள், தமிழ்நாடு மற்றும் உலகம் பூரா இருக்க அனைத்து மண்ணிசை கலைஞர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட குரு, என்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பச்சையப்பன் கல்லூரிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கி நேர்காணல்ல மக்கள் அனைவரும் ரசிக்கும்படியா இருக்கக்கூடிய ஏடிபிசி நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த மண்ணிசை கலைஞர்கள் சார்பாக நன்றிகளையும் போற்றுதலையும் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தொடங்கின மாதிரியே ஒரு இசையோட அப்படியே ஷைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை பார்த்து கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். இவ்வாறு நேராக இன்று கலந்து சிறப்பித்திருந்தார் இந்தியாவில் இருந்து குருநாதன் அவர்களும் அவருடைய குழுவினர்களும்.
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவிலும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்றுச் செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.